ரொம்ப நாளா என்னோட ஃபேவரட் ஒரு தமிழ் நாவல் அப்படின்றது வந்து பொன்னியின் செல்வன் தான். ஆனா, அத வந்து அந்த ஒப்பீனியனே மாறிடுச்சு எனக்கு. இப்போ வந்து ரீசென்ட்டா சிவகாமியின் சபதம் படிச்சு முடிச்சேன். கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா, அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்ளோ ஒரு டெப்த் இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் அத கொண்டு போயிருந்தாங்க. அந்த விதத்தில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிவகாமியின் சபதம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நான் ஃபிக்ஷன் படிச்சேன். டீக்ளட்டரிங் பத்தி. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபன்னியா இருந்தது. மெயின் கேரக்டர் வந்து ஒரு வொர்க்கிங் வுமன். வீட கிளீன் பண்றதுக்கு கூட டைம் இல்லாம அப்படியே வந்து எல்லாம் குப்பையா கிடக்குது வீடே. ஸோ இந்த ஆத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீக்ளட்டரிங் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க. எவ்வளோ பொருள் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே தெரிஞ்சுக்கலாம். டன் அண்ட் டெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸ் சீரிஸ். அது வந்துட்டு ஒரு ஃபீமேல் லீடு ஒரு ஹார்ஸ் ரைடராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ரேஸ்க்கு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நம்ம மெயின் லீட் வந்து அவங்க லைஃப்குள்ளே வராங்க. அதாவது அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்தே தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவங்க எனிமீஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு லவர்ஸாக மாறுறாங்க அவங்க. ரொமான்ஸ் வந்து கதை இல்லாமல் சும்மா வந்து ஒரு ஸ்பைஸ் மட்டும் இருக்கிற ரொமான்ஸ் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக் ட்ரை பண்ணி பாருங்க. மை இயர் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு லிட்ரரி ஃபிக்ஷன். பிளாட்னு கிடையாது, விறுவிறுன்னு போகாது. நம்மளோட ஃபீமேல் லீட் வந்து ஒரு ராங் சப்போர்ட்டிங் உமன்ஸ் ராங் அப்படி 1 இயர் வந்துட்டு வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 பேரண்ட்டுமே இறந்துடுறாங்க. அதனால அதில் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி அவங்க வந்துட்டு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் யார் கூடயும் காண்டாக்டில் இல்லாமல் அவங்க அப்போ அவங்க அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு ரொம்ப அதே தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க தெரபிஸ்ட்டை பார்ப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்ப்பாங்க. இதில் இந்த கதையோட பாயிண்ட் என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல. மேபி இட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. இல்லை எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. அதனால் ஐ டிடன்ட் என்ஜாய் இட் அந்தளவுக்கு. அண்ட் ரீசென்ட்லி ஒரு த்ரில்லர் படித்தேன். எப்போல்லாம் வந்து ரீடிங் ஸ்லம்பில் போகிறேன்னா ஒரு த்ரில்லர் படித்தேன்னா கண்டிப்பாக வில் கெட் பேக் டு ரீடிங். அதனால் அதை படித்தேன். என் அண்ணாவோட ஒரு புக் அதை வாங்கி படித்தேன். அதை ஃபேமிலி அப்ஸ்டேர்ஸ் அப்படின்ட்டு. அதை பற்றி நிறைய பேர் பேசி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்டடான ஒரு த்ரில்லரை நான் படித்ததே இல்லை. அத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாங்க. நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது. யார் என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அந்த டைம் லைனும் மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டில் வந்துட்டு 2 ஃபேமிலிஸ் இருக்காங்க. பார்த்தா திடீர்னு அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு 3 பேர் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. ரொம்ப நாளாக இறந்து போய் கிடக்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரு குட்டி குழந்தை இருக்குது. 10 மாத குழந்தை. அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக சாப்பிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் இவங்க இறந்துருந்தும் இந்த குழந்தைய யார் பார்த்துக்கிட்டா, இவங்க எப்படி, யார் இவங்க, என்ன பேக்ரவுண்ட், என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது தான் இந்த கதை. ரொம்பவே ட்விஸ்டடான ஒரு டேல். இப்படி நான் படித்ததே இல்லை. எனக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே படிக்கலை. ஸோ இவ்வளோ தான். அதுக்கு மேலே நான் எதுவும் படிப்பேன்னு எனக்கு தோணலை. ஐ ஹவ் பீன் கோயிங் த்ரூ அ லாட் அட் த மொமெண்ட். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன புக்ஸ்லாம் மார்க்கில் படிச்சிங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டாடா.